என்ன திருத்தம் திருத்தம் என்ன உயிரோட என்ன காரியம் பண்ண? ஏண்டா ஏண்டா என்ன காரியம் பண்ண? ஏண்டா என்ன கேவலப்படுத்துற? அறிவில்லை ஏண்டா என்ன கேவலப்படுத்த யார என்ன தப்பு பண்ணானா? மகாபாவி மகாபாவி மாடத்து கிருஷ்ண வீட்டுல போய் கருமாதி சோறு தின்னுட்டு வந்திருக்கான். கருமாதி சோறு சவுட்டி சோறு திங்கலாமாவ? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்க. இந்த காரியம் செய்யலாமாவ? இது போதாதா? வேற என்ன நடக்கணும்? எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு ஆச்சாரமான குடும்பத்துல இருந்துட்டு இவன் போய் சவுட்டி சாப்பாடு சாப்பிடலாமா? அவங்க எல்லாரும் பாவமும் நம்ம தலையில விழப்போகுது. அவ்வளவுதான். அதான் போ, என் கண் முன்ன இருக்காது, எங்கேயா போய் தொலை. போட அப்படி சொல்லாதீங்கப்பா, அவர் பாவம். நீ வாய் மூடு, நீ பேசாத. இனிமே நீ அவங்க கூட பேசுறதே பழகுறதே நான் பார்த்தேன், உன்னை கொண்டுருவேன். அங்கேயே ஞாபகம் வச்சுக்க. அக்னி ஹோமத்தை சுவாசிச்சு வேதம் ஓதி பூஜை புனஸ்காரம் பண்ணி வாழ்ற நாம இவன் பண்ண பாவத்தினால அதே அக்னியில பொசுங்கி சாம்பலாக போகுது நம்ம குடும்பம். போடா, போய் தொலை. ஏன் மாமா அவனை மிருகத்தை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? அவன் என்ன பண்ணா? யாருக்காக பண்ணா மாமா? அவனுக்காக பண்ணா? இந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்கான். கோவில மணி அடிச்சு பூஜை பண்ணி எவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு தெரியாது? ஏதோ கடன் வட்டி ஆதியோட பிரச்சனைன்னு இந்த தப்பை பண்ணிட்டான். இதை பாருங்க மாமா, நீங்க அவனை அடிக்கலாம் உதைக்கலாம் என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவன் இந்த மாதிரி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். மாமா தயவு செஞ்சு இவனை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா இவன் எந்த தப்பும் பண்ணல மாமா. மாமா தயவு செஞ்சு இவனை மன்னிச்சிருங்க மாமா. மாமா தப்பு பண்ணதெல்லாம் நான் தான் மாமா. மாமா இது பாவம்னா அந்த பாவத்தை நானே ஏத்துக்கிறேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அதுகிட்ட வாங்கின கடன் அடைக்க எனக்கு வேற வழி தெரியல மாமா. நீங்க மட்டுமே இந்த குடும்பத்துக்காக எத்தனை நாள் மாமா கஷ்டப்படுவீங்க? கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு ஒரு அங்க பிரசனம் பண்ணிட்டு வா. அந்த அம்பாள் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவா.